இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், புளிச்சக்கீரை கடையெல்லாம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம். மண் சட்டியில் இந்த கடைய போகிறேன். இதுக்கு வந்து பொருளெலாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் மல்லி, சேர்த்து நல்லா வறுத்துட்டு கடலைப்பருப்பு, எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே வறுத்துக்கலாம். மண் சட்டியில் பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு ஊறுதுன்னு. மிளகு, ஜீரகம், கடுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு, ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். சாரி, நல்லா வறுப்பட்டுருச்சு, ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானோன்னே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே கிண்டி விட்டுடலாம். ஒரு டைம் கிண்டி விட்டாச்சு, அப்படியே மூடி போட்டு மூடிடலாம், வேகட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. தண்ணி ஊற்றவே இல்லை, தண்ணி நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணி வந்துச்சு, தண்ணி பிடிக்க போயிட்டேன்னா அந்த அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அரைச்சதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கவே இல்லை, நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கலாம். கிளறி விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கீரை ஒரு பக்கத்து வதங்கிட்டு இருக்கு, ஒரு பக்கத்து ரசம் வச்சுருக்கேன். சூப்பரான புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எப்படி இது ஃபேவரட் ஆயிடுச்சுன்னா, என் ஃப்ரெண்டோட அம்மா ஹாஸ்டலுக்கு போய் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிச்சி நானே 2 டைம் செஞ்சுட்டேன். ஏன்னா அம்மாலாம் செஞ்சதே கிடையாது புளிச்சக்கீரை. ஃப்ரெண்டோட அம்மா செஞ்சு கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த டேஸ்ட்டு பிடிச்சா அதே சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருக்க. சந்தைக்கு ரொம்பலாம் வாங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் புளிச்சக்கீரை பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இந்த சட்டியில் சோத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். சட்டி சோறையாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்லைனா குழம்பு மீதி இருந்துச்சுன்னா நாங்கள் இது மாதிரி தான் சாப்பிடுவோம் வீட்லலாம். நல்லா பிசைஞ்சு மீன் குழம்பு, புளிக்குழம்பு இது மாதிரிலாம் ஸ்கூல் விட்டு வந்து குழம்பு இருக்காது. இது மாதிரி சட்டி இருந்துச்சுன்னா அதை போட்டு பெரட்டி தாங்க சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது மாதிரி பெரட்டி சாப்பிடும்போது சட்டி லாஸ்ட்லேருந்து சட்டியில் மீதி குழம்பு இருக்கும்போது பெரட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வேணுத்துக்கும் குழம்பை எடுத்து வேறு கிண்ணத்தில் வச்சுட்டு சட்டியில் போட்டு பெரட்டி சாப்பிடுவேன். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி சாப்பிடும்போது சூப்பருங்க. இதெல்லாம் நீங்களாம் யாரெல்லாம் இந்த மாதிரி சட்டியில் போட்டு பெரட்டி சாப்பிட்றீங்க, சட்டி சோறு சாப்பிட்றீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள்
இப்படியெல்லாம் உருண்டை பிடிக்கலாம். இந்த அளவுக்குலாம் நான் வாயில் இது பண்ண முடியாது. சின்ன உருண்டை உடைச்சி சாக பாருங்கள். அப்பா சூப்பராக இருக்குது உண்மையிலேயே டேஸ்ட்டு. ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும். புளிச்சக்கீரை தான் நீங்கள் செஞ்சுருந்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நீங்களே யாரெல்லாம் சட்டி சோறு சாப்பிட்ருக்கீங்க மீதி குழம்புல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. ஓகே பாய்.